இடைத்தேர்தலுக்கு நிச்சயமான தோல்வி, தெரிஞ்ச விஷயம். அது எழுதப்படாத சட்டம். அது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அதில் போய் நிற்கணும். இன்னொரு 11 தோல்வி சந்தித்தோம். அது ஆக்சுவலாக 10 தேர்தல் தோல்விங்கிறது தவறுங்க. என்ன அவங்க தோத்தாங்க அப்படி? ஆளுங்கட்சி எப்பயுமே தமிழ்நாட்டில் அவங்க அதிகமான போலிங் பண்ணுறாங்க, எல்லா மக்களையும் போட வைக்கிறாங்க. அதுக்கான முயற்சிகள் அவங்க தீவிரமாக இறங்குறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டணி என்பது அவசியம். கூட்டணி இல்லை என்று சொல்வதனால அந்த கட்சி மேலே வர முடியாமல் தேங்கி போய் அதனுடைய எண்டுக்கு போய் நீங்கள் அழியத்தான் போகிறீங்க. நீங்கள் வளர போகிறதில்ல. நீங்கள் திமுக விமர்சிக்கிற சக்தியை இழந்துட்டீங்க. கொத்தடிமைகளாய், தாசனுங்களாய், தொண்டரடி பொடி ஆழ்வார்களாக அங்கே நீங்கள் சரணடைஞ்சிட்டீங்க. உங்களுக்கு விமோசனம் இனிமேல் கிடையாது. இப்போ பாஜக கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. சசிகலாவும் அவங்க கண்ட்ரோலில் தான். 3 பேருமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. விஜயகாந்த் மாதிரி அமைச்சர்களை அடிக்க போகக்கூடாது. சட்டமன்றம் போதை தலைக்கேறி என்ன எதிர்கட்சி ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களை அடிக்க போனால் எப்படி நாக்க துருங்கிட்டு. பாஜக இந்தியாவில் 1% தான் கடந்த தேர்தலை விட குறைவாக வாங்கியிருக்கு. இட் காஸ்ட் தம் 63 seats. ஒரு பெரிய தேசியத்திலிருந்து அதிமுகவுக்கு எதிராக இருந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி ஏன் தேர்தலை புறக்கணிக்கணும்? என்ன காரணம்? ஏன் கருணாநிதி புறக்கணிச்சார்? ஜெயலலிதா ஆர்கே நகரில் நின்னப்போ அவருக்கு எதிராக கேண்டிடேட் நிறுத்தாமல் ஏன் புறக்கணிச்சார்? அப்போயும் 85% ஓட்டு போலாச்சுல்ல. அப்போ திமுக காரங்க ஓட்டு புறக்கணிக்கல, வாக்களிச்சிருக்காங்கல்ல. ஜெயலலிதா 80% வாக்கு வாங்கி ஜெயிச்சாங்களே. அப்போ ஜெயலலிதாவுக்கு அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க திமுக காரங்க அதிகமாக. அதனால் அது புறக்கணிப்பு என்பது ஒவ்வொரு காலகட்டத்தில் சில கட்சிகள் தங்களுடைய நிலைமைகளை பார்த்து எடுக்கக்கூடிய முடிவுகள். தொடர் தோல்விகளை தவிர்ப்பதற்காக கூட அவங்க எடுத்திருக்கு. இடைத்தேர்தலுக்கு நிச்சயமான தோல்வி, தெரிஞ்ச விஷயம். அது எழுதப்படாத சட்டம். அது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அதில் போய் நிற்கணும். இன்னொரு 11 தோல்வி சந்தித்தோம். அது ஆக்சுவலாக 10 தேர்தல் தோல்விங்கிறது தவறுங்க. என்ன அவங்க தோத்தாங்க அப்படி? இப்போ 2019 நாடாளுமன்றத்து, 2020 சட்டமன்ற தேர்தல் இல்லையா? அதுக்கடுத்து 2024 இடையில் வேணால் இடைத்தேர்தல் வேணால் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட ஈரோடு கிழக்கு. ஆமாம். வேறு என்ன இருக்குது? நீங்கள் இந்த கூட்டுறவு சொசைட்டிக்கு நடந்த தேர்தல், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடந்தது, இதெல்லாம் கணக்கு எடுக்கவே முடியாது. இல்லை, ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்முடைய குரலை மத்தியில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த தேர்தல்கள் 4 தேர்தல்களில் அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லலாம். தொடர் தோல்வி கிடையாது. இடையில விக்கிரவாண்டியிலையும் நாங்குநேரிலையும் இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு. இதே பழனிசாமி அவர்களுடைய அரசு ஜெயிச்சிருக்கா இல்லையா? தொடர் தோல்வின்னு எப்படி சொல்றீங்க? பட் ஆனால் இந்த தேர்தல் 22 சட்டமன்ற தேர்தல்கள் இல்லை நாடாளுமன்றத்தோட சேர்ந்து கண்டிப்பா அதில் 9 ஜெயிச்சாங்கல்ல. கண்டிப்பா சார், அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் என்னன்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியே தழுவி இருக்கு இந்த ஒரு நிலையில ஒரு சவாலாக எடுத்து விக்கிரவாண்டி தேர்தலை அவங்க களம் கண்டு ஜெயிக்கலாம் இல்லையா? ஏன்னா இவங்களுக்கான பேர் இன்னும் இருக்க தானே செய்யும். அது இல்லை, விக்கிரவாண்டியில் அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது. 38% மேலே வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் திமுக வெற்றி பெற்ற திமுக கூட்டணிக்கும் கட்சிக்கும் 6000 வாக்கு தான் வித்தியாசம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அவ்வளோதான் வித்தியாசம். அவங்க பாமக 15% தான் வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஈரோடில் 38% வாங்கினாங்க. ஒருவேளை இந்த ஆனால் இடைத்தேர்தல் என்ன எவ்வளோ வாங்க முடிஞ்சு? 25% சுருங்கி போயிட்டாங்க. அது இயற்கை. ஆளுங்கட்சி எப்பயுமே தமிழ்நாட்டில் அவங்க அதிகமான போலிங் பண்ணுறாங்க, எல்லா மக்களையும் போட வைக்கிறாங்க. அதுக்கான முயற்சிகள் அவங்க தீவிரமாக இறங்குறாங்க. இப்போ திருமங்கலம் ஃபார்முலா சொன்னீங்க. திருமங்கலம் தேர்தலில் இடைத்தேர்தலில் 92% வாக்களித்தாங்க. திமுக அமோக வெற்றி பெற்றுச்சு. ஆனால் அடுத்து நடந்த அதே அங்கேயே நடந்த சட்டமன்ற தேர்தலில் 42% தான் வாக்களிச்சாங்க. அதிமுக ஜெயிச்சிச்சு. என்ன சொல்லுவீங்க இதை? அதாவது இடைத்தேர்தல் மட்டும் நம்பவே முடியாதுங்க. அதில் ஏன் போய் நிற்கணுங்கிறது அவங்க இன்னொரு தோல்வியை ஏன் ஏற்றுக்கிறணும் வேண்டியதில்லை. அது நமக்கு களங்கத்தை மேலும் நமக்கு அதே ரீதி ஏற்படுத்துது. அதனால அவங்க விளைவிக்கிட்டாங்க. அது நியாயமானது தானே. அவங்க கட்சி நலனுக்காக அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அதை நீங்களும் தான் பல தேர்தல்களை புறக்கணிச்சிருக்கீங்க.
உங்களுக்கு அதை சொல்கிறதுக்கான ரைட் என்ன இருக்குது? இதன் மூலமா என்னன்னா பாமகவுக்கும் பாஜகவுக்கான வாக்கு வங்கி அதிகரிச்சு கொடுக்கறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை அதிமுக கொடுத்துட்டோம் அப்படி கொடுத்துற மாதிரி அது ஒரு ஒரு குற்றச்சாட்டு வருது. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க, திமுகவுக்கு பி டீமு, திமுக உறுதியாக ஜெயிக்கிறதுக்காக அதிமுக விட்டு கொடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் எது ரெண்டு ஒன்று உண்மை? இது ரெண்டில் எது உண்மை? இல்ல அது நீங்க தான் சொல்லணும். ரெண்டுமே பொய். ரெண்டு பேரும் தோக்கணுங்கிறது அவங்களோட நோக்கம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கக்கூடிய நிலை எடப்பாடியார் அடுத்து என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பார் நீங்க இல்லை, அவரு முதல்ல கூட்டணியை வலுவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவார். திமுகவுக்கு எதிராக பலமான ஆயுதங்களை எடுத்து போராட ஆரம்பிப்பார். ஏன்னா கடந்த முறை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஒத்துழைப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதனால அவர் கொஞ்சம் ஹார்ஷா பேசியிருந்தாரு உறுப்பினர்களிடையே அப்படிங்கிறதும் பேசப்படுது. இல்லை, அதெல்லாம் ஹேசியங்கள், அது குறித்து நம்ம பேச வேண்டியதில்லை. அவங்க என்ன பேசுனாங்க நம்ம கூட இருந்து பார்க்கல, யாருமே பார்க்காதவங்க பேசுகிறாங்க. அது வந்து யானையை பார்த்த குருடர்கள் வர்ணிக்கிற மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் ஒருத்தர் வாழை மட்டும் பிடிச்சிட்டு யானை இப்படித்தான் இருக்குன்னு சொல்கிறான், நீளமாக வாழை மாதிரி இருக்குங்கிறான். அது மாதிரி தான் இது. அது அந்த யானையை பார்த்த குருடர்களாக நம்ம இருக்க வேணாம். நம்ம பார்க்கல, அதனால் நம்ம விட்டுருவோம் அதை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டணி என்பது அவசியம். கூட்டணி இல்லை என்று சொல்வதனால அந்த கட்சி மேலே வர முடியாமல் தேங்கி போய் அதனுடைய எண்டுக்கு போயிடும், முடிவுக்கு போயிடும். இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிமுக கூட்டணி ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு அதிமுக கூட்டணி இல்லைன்னா கூட அவங்களுக்கு பலம் இருக்குது, ஆட்சி பிடிக்கிறதுக்கான பலம் அவங்களுக்கு இருக்குது. கூட்டணி தான் ப்ளஸ்ஸு. ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குது, ஆட்சி பிடிக்க முடியுமா? நீங்கள் 35% வாக்குகளை வாங்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுன்னு கேட்குறாங்க. 8% வாங்குறதுக்கு நீ 18 வருஷம் ஆகிடுது. என்ன நீங்கள் 25, 20, 30, அதாவது இங்கே பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இல்லைங்க. அதிமுக திமுக சேர்ந்து 70% வாக்குகளை வாங்கிடுறேன். பட் என்டிகே கூட்டணி வருவாங்க சார், ஏன்னா அவங்க அது வரம் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. தவறுங்கிறேன் நான். ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம் தான் இங்கே இருக்குது. இப்போ அதுதான் பிரிட்டனில் இருக்குது. பிரிட்டன் தவிர மற்ற ஐரோப்பிய நாடுகளில் ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார அடிப்படையில் தேர்தல் நடந்திருந்தால் 35 லட்சம் வாங்கின சீமானுக்கு 2 தொகுதிகள் கிடைச்சிருக்கும் நாடாளுமன்றத்தில். ஆனால் ஃபஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டத்தில் தேர்தல் நடக்கிறதுனால அவர் 35 லட்சம் வாங்கினாலும் 40 தொகுதிகளில் டெபாசிட் நடந்தது. இதான் நிலைமை. ஆக ஃபஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டத்தில் தேர்தலுக்கு முந்தைய ப்ரீபோல் அலையன்ஸ் தவிர்க்க முடியாது. பாஜகவாலையும் தவிர்க்க முடியல, காங்கிரஸாலையும் தவிர்க்க முடியல, எந்த கட்சியாலையும் தவிர்க்க முடியல. திமுகவில் முடியல, அதிமுகவில் முடியல. நீங்கள் எப்படி முடியும்? உங்களால் எப்படி முடியும்? ஸோ ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் தான். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தேவையில்லை, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தேவையில்லை, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி தான் தேவைப்படும். இப்போ நீங்கள் இப்போ ஃப்ரான்ஸில் தான் நடந்திருக்கு, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வந்திருக்காங்கல்ல, ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்கு. அதான் இது இந்த இடதுசாரி கட்சிகள் வந்திருக்காங்க. தொழிலாளர்கள் இங்கே பிரிட்டனில் 18 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாங்க. பிரிட்டனில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த சுனாக்கினுடைய கன்சர்வேட்டிவ் கட்சி அவங்க கிட்டத்தட்ட 2% தான் இழந்தாங்க. ஆனால் சீட்டு 350 போயிடுச்சு. அதுதான் ஃபஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம். இப்போ பாஜக இந்தியாவில் 1% தான் கடந்த தேர்தலை விட குறைவாக வாங்கியிருக்கு. இட் காஸ்ட் தம் 63 சீட்ஸ். சதவீத அடிப்படையில் கம்மின்னு சொன்னாலும் ஆனால் ரொம்ப அதிகமான அந்த ஃபஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம் அதான் பிரச்சனை. இப்போ காங்கிரஸ் 2.5% தான் கூட வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய இடங்கள் வந்து 2 மடங்கு ஆயிருக்கு. 55% கூட வாங்கி 55 சீட்டு கூட வாங்கியிருக்காங்க. 45லேருந்து 100க்கு போயிருக்காங்க, 99 போயிருக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இங்கே வந்து ஒரு சின்ன ஷிஃப்ட் ஆனாலும் அவுட் ஆகிடும். அதனால் கூட்டணி என்பது தேவை. இதை சீமான் உணர வேண்டும். உணரவில்லை என்றால் அவர் கட்சி இதற்கு மேல் வளராது, வளராதது அழிந்து போய்விடும். இது வளரலையோ அது அழிந்து போய்விடும். அதான் பிரச்சனை. இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஜால்ரா அடிச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து பாஜகவுக்கு அதிமுக அடிமைன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் திமுகவுக்கு கொத்தடிமைகளாக இருக்கு. திமுக எதிர் நீங்கள் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க, பேச உங்களால் முடியலை. உங்கள் வாய்கள்லாம் அடைச்சி போயிருக்கு. இதே நிலைமை தொடர்ந்தால்
நீங்கள் 2026 தேர்தலில் காணவில்லை பட்டியலில் போயிடுவீங்க. தேர்தலில் டயத்தில் இது பத்திரிகைகளில் விளம்பரம், ஊடகங்களில் விளம்பரம், கீழ்கண்ட கட்சிகள் காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு நாங்கள் சன்மானம் தர்றோம்னு சொல்லி வரும். அதில் முதல்ல காங்கிரஸ் இருக்கும், கம்யூனிஸ்ட்கள், விசிகா எல்லாம் இருப்பீங்க. நீங்கள் இப்போயே 1%, 3/4% கட்சிகளாம் 1/2% தான் இருக்குங்க. மதிமுகலாம் மாறிட்டீங்க. நீங்கள் இனி எங்கே போக போகிறீங்க? வளராது அழிந்து விடும். மார்க்சிசம் தான், அதான் நீங்கள் அழியத்தான் போகிறீங்க. நீங்கள் வளர போகிறதில்ல. நீங்கள் திமுக விமர்சிக்கிற சக்தியை இழந்துட்டீங்க. கொத்தடிமைகளாய், தாசனுகளாய், தொண்டரடிப்பொடி ஆழ்வார்களாக அங்கே நீங்கள் சரணடைஞ்சிட்டீங்க. உங்களுக்கு விமோசனம் இனிமேல் கிடையாது. அழிவை நோக்கிய பாதையில் நீங்கள் வேகமாக போயிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு 2026 நீங்கள் காணவில்லை பட்டியலில் வந்துடுவீங்க. ஆனால் சீமான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு கூட்டணிக்கு போகிறது தான் கரெக்டாக. அதிமுக சேருங்கன்னு சொல்லலை. நீங்கள் இணக்கமான கட்சியோட கூட்டணி சேருங்க. பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஃபஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டத்தில் கூட்டணி தேவை. பொது எதிரியை வீழ்த்துவதற்கு குறைந்தபட்ச ஒரு வேலை திட்டத்தின் அடிப்படையில், குறைந்தபட்ச கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் சேரலாம். எங்கெங்கே நீங்கள் அதிமுக கொள்கை ரீதியாக உடன்படுறீங்களோ அதை சேர்ந்துக்கலாம். அது ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். ஆனால் மற்ற ஏரியாக்களில் நீங்கள் விலகியே நிற்கலாம். தேர்தலோடு முடிச்சுக்கணும். கூட்டணியை தொடரக்கூடாது. விஜயகாந்த் மாதிரி அமைச்சர்களை அடிக்க போகக்கூடாது. சட்டமன்றம் போதை தலைக்கேறி என்ன எதிர்கட்சி ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களை அடிக்க போனால் இப்படி நாக்க துருக்கிட்டு அப்படியும் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் தலித் விரோத கட்சி திமுகங்கிற ஒரு பதிவு ஆகிப்போச்சு. பரவலான கருத்து வந்துருச்சு. இப்போ தலித்துகள் திமுக விட்டு விலகுறாங்க. அந்த கட்சிகள் அங்கே இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா, தலித்து ஆதரவாளர்களாக தங்களை முன்னை விட அதிகமாக காட்டிக்கிறாங்க. கண்டனம் சொல்கிறாங்க. இப்போ தான் முதல் தடவையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த அரசு என்ன கண்டனம் சொல்கிறாங்க, இந்த அரசு தலித் விரோதமாக இருக்குன்னு சொல்லலை. எந்த அளவுக்கு நிறுத்திக்கிறாங்கன்னா, முன்னால் என்ன சொல்லுவாங்க, அதிகாரிகள் தவறு, எந்திரம் தவறும்பாங்க. அரசு எந்திரம், நிர்வாகம் தான் தவறும்பாங்க. அரசு தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லைங்கிறாங்க. அவ்வளோதானே. உண்மை குற்றவாளிகள் நீங்கள் யாரும் சொல்லுங்க, பிடிக்கிறேன்பாங்க அவங்க. அவ்வளோதானே சொல்கிறாங்க. இந்த அரசு தலித் விரோத அரசுன்னு சொல்கிறாங்களா? சொல்லணும். அதுதான் உண்மை. அதுதான். அதனால் அந்த தலித் மக்கள், திமுக விட்டு அந்நியப்பட்ட போன தமிழ் தலித் மக்கள், அவங்கள திமுகவுடைய நிலைநிறுத்தி கொள்வதற்காக அந்த இனத்தை சார்ந்த, ஜாதியை சார்ந்த செல்வ பெருந்தகையும் திருமாவளவனும் என்னதான் நாடகம் ஆடினாலும் அந்த மக்கள் திமுக கூட்டணிக்குள்ள, திமுக கூட்டணி இருக்கிற வரைக்கும் இவங்க பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்கள வெல்வதற்கு அதிமுகவுக்கு 2026 தேர்தல் அருமையான வாய்ப்பை கொடுத்து. நீங்க சொல்றது அது 2026 தான் நமக்கு தெரிய வரும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. இந்த நேரத்தில் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து கருத்துக்களை வழங்கவே மிக்க நன்றி சார்.